அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1169. தலைப்பு ரப்பனா, எங்கள் இறைவனே. தொடர் 11. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, கொடுங்கோலன் ஃபிரௌனிடம் பனி இஸ்ராயல்களை நீ விடுவிக்க வேண்டும், ஏக இறைவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அவனிடத்தில் 2 அதிசயங்களோடு அத்தாட்சிகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த இறைவனால் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள், நான் இறை தூதன், என்னுடைய பேச்சை கேளுங்கள், அதற்கு ஆதாரமாக இதோ கைத்தடியை தூக்கி போட்டு அது பாம்பாக மாறியது. தங்களுடைய சட்டைப்பையிலிருந்து கையை வெளியே எடுத்தவுடன் சூரிய ஒளி போன்ற பிரகாசமான வெண்மையாக இருந்தது. இவைகளை பார்த்துவிட்டவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. மாறாக சூனியம் செய்யக்கூடியவர் மூசா என்று சொல்லி சூனியக்காரர்களை நாடு முழுவதும் ஒன்று திரட்டி இந்த மூசாவோடு மோத விடுவோம், அந்த சூனியக்காரர்கள் இந்த மூசாவை வென்று விடுவார்கள் என்று அவர்கள் திட்டம் போட்டு அவர்கள் நன்கறிந்த ஒவ்வொரு சூனியக்காரரையும் கொண்டு வர ஏற்பாடு செய்தார்கள். அவ்வாறே ஃபிரௌனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள், நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஃபிரௌன் கூறினான், ஆம், உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் என்று அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்டினார். அவர்களும் சூனியத்தால் வெற்றி பெற்று ஃபிரௌன் வழங்கக்கூடிய பொருளை, அவன் கொடுக்கக்கூடிய நிலத்தை, அவனிடம் தங்களுக்குள்ள அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போட்டி போட வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், மூசாவை முதலில் நீர் போடுகிறீரா, முதலில் போடுபவர்களாக நாங்கள் இருக்கட்டுமா என்று. அதற்கு மூசா, நீங்கள் முதலில் போடுங்கள் என்று கூறினார். அவ்வாறு அவர்கள் போட்டபோது மக்களின் கண்களை மருட்டி அவர்களை திடுக்கிடும்படி செய்துவிட்டனர். இன்னும் மகத்தான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தனர். அப்பொழுது நாம் மூசாவுக்கு, நீ உன் கைத்தடியை போடும் என்று வஹி இறைச்செய்தி அறிவித்தோம். அவ்வாறு அவர் எரியவே அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூனியத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விளங்கிவிட்டது. இவ்வாறு உண்மை வெளிப்பட்டுவிட்டது. அவர்கள் செய்து கொண்டிருந்த சூனியங்கள் யாவும் வீணாகின. அங்கேயே தோற்கடிக்கப்பட்டார்கள் சூனியக்காரர்கள். இன்னும் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகவும் திரும்பினர். அன்றையும் அந்த சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். அகிலத்தாரின் இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினார்கள். அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாவான் என்றும் கூறினார்கள். அவர்கள் சூனியக்காரர்களாக இருந்தால் எங்களை வெல்ல எவரும் கிடையாது என்று அத்தகைய சூனிய கலையை அவர்கள் கற்று தேர்ந்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தது சூனியம் அல்ல, உண்மை. ஆகவே அவர்கள் அந்த உண்மைக்கு சிரம் பணிந்தார்கள். அல்லாஹுக்கு சுஜூத் செய்து சிரம் பணிந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உடனே அவர்களுடைய இந்த உலக ஆசாபாசங்கள் எல்லாம் சத்தியத்தை ஏற்பதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. சில காசு பணங்களுக்காக, காணி நிலத்துக்காக ஆசைப்பட்டு வந்தவர்கள் சத்தியத்தை அங்கே கண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் ஆனார்கள். அதற்கு ஃபிரௌன் அவர்களை பார்த்து சொல்கிறான், அவன்தான் அவர்களை எல்லாம் திரட்டி வந்தவன். உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இது ஒரு பெரிய சூழ்ச்சியாகும். இந்நகரத்தில் இதில் வசிப்பவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து
நீங்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறீர்கள், இதன் விளைவை நீங்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்ன பின்ன பார்த்ததில்லை இந்த சூனியக்காரர்கள். ஃபிரௌன் திரட்டி வந்த அந்த சூனியக்காரர்கள் சத்தியத்தை ஏற்றார்கள் என்பதற்காக சூனியத்தை கற்றுக் கொடுப்பதில் இவர்தான் உங்களுக்கு தலைவரோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் அவதூறாக தொடர்பை ஏற்படுத்தினார். நிச்சயமாக உங்களுடைய மாறுகால்களை வெட்டி பின்னர் உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவேன் என்று அவர்களை பார்த்து தோல்வியடைந்த இஸ்லாத்தை ஏற்ற சூனியக்காரர்களை பார்த்து ஃபிரௌன் கூறினார். அதற்கு அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவேண்டம் தான் திரும்பி செல்வோம். இறைவேண்டம் திரும்பி செல்பவர்கள், எனவே இதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்களுக்கு எங்கள் இறைவேண்டம் இருந்துள்ள அத்தாட்சிகளை, எங்கள் இறைவேண்டம் இருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம் என்பதற்காகவே நீ எங்களை பழிவாங்குகிறாய் என்று ஃபிரௌனிடம் கூறிவிட்டு அவர்கள் கேட்கின்றார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்று அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். காலையில் 72 முஷ்ரிக்குகள் பெயரில், சூனியக்காரர்கள் பெயரில் உதித்த சூரியன் மாலையில் 72 ஷஹீதுகளுடைய பேரில், உயிர் தியாகிகளுடைய பேரில், இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய பேரிலே மறைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.